ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவத்தத்துவம் 2ஆம் பாகம். சிவனை ஏன் சடைமுடியோனே, அதாவது ஜடாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். முதல் பாகத்தில் கங்கை நதி வருதும் காஸ்மிக் எனர்ஜியும் சொல்லியிருந்தேன். இப்போது 2ஆம் பகுதியாக நீலகண்டேஸ்வர்னு பதிவு போடலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சடைமுடியோனே அப்படின்னு ஏன் சிவனை சொல்கிறாங்கன்றதை பார்த்துருவோம். அப்போது இந்த பிரபாவத்தை, கங்கை நதியின் பிரபாவத்தை சடையை கொண்டு, அதாவது முடியை கொண்டு அவர் கட்டினார் அப்படின்றத நம்ம கதைகளில் பார்த்துருப்போம். அப்போ இந்த முடி எங்கேருந்து அவ்வளோ வந்துச்சு, அவருக்கு முடி ஏன் அவ்வளோ வளர்ந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சிவனுக்கு. அப்போது குண்டலினி சக்தி மேலே எழும்பும்போது அது ஒரு வெள்ளை திரவம், அது மேலே எழும்பி வரும்போது எந்த இடத்துல அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், ஃபுல் ஃபோர்ஸ் இப்போ கீழே இருக்கிற மூலாதாரத்தில் இருக்குன்னா மூலாதாரம் அதோடைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கும். அங்கே வளமான இருக்கும், அங்கே உடல் உறுப்புகளும் நல்லாயிருக்கும். அதே போல் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை சஹஸ்ரார சக்கரத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க சித்தர்கள். அப்போ அந்த நிலைப்பாட்டில் தலைப்பகுதி சஹஸ்ரார சக்கரம், அந்த இடம் நல்ல வலிமையாக காணப்படும். இது போக காஸ்மிக் எனர்ஜி, அதாவது கங்கை நதி, அதுவும் வர சொல்ல வேறு அது எனர்ஜி. இப்போ மூலாதாரத்துலேருந்து குண்டலினி சக்தியும் இருக்குது சஹஸ்ரார சக்கரத்தில். அதேமாதிரி காஸ்மிக் எனர்ஜியும் விண்வெளியிலேருந்து, பிரபஞ்சத்திலேருந்து வருது. ஸோ ரெண்டுமே சங்கமிக்க ஒரு இடம்தான் சஹஸ்ரார சக்கரம். அப்போ அந்த இடத்துல ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தையும் கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கணுன்னா அங்கே சடை தேவைப்படுது, ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் தேவைப்படுது. அதனால தான் அதிகப்படியான ஆற்றல் வர்றதுனால அந்த இடத்துல ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு முடி அதிகமாக இருக்கும். அவங்க தலைமுடியை அந்த ஒரு ஷேப்பில் கட்டுவாங்க. புத்தர் தன்னுடைய தலையில் சிப்பி அப்படின்ற ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஏன்னா நம்ம டைரெக்டாக நம்ம தலையில் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக பட ப்ராப்ளம் ஏற்பட்டுரும். அதை ப்ரொடெக்ட் பண்ணி தான் நம்ம தலைக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால அவங்க அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. சித்தர்கள் இந்த சடையை வளர்த்து அது ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணாங்க. நன்றி.